ஏன் மதமாற்றம் நடக்கிறது? ஏனென்று சொன்னால் நம்முடைய சமூகத்திலிருந்து நம்முடைய இந்து தர்மத்தை பற்றிய உரையாடல் நீக்கப்பட்டு விட்டது. முன்னாடி காதுல பூ வச்சவன கேனையன்னு சொன்னான். காதுல பூ வைக்கிறதுன்றது நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஒவ்வொரு முறை பூஜையின் போதும் நமக்கு இருந்த பழக்கம். அதுக்கப்புறம் காது குத்துறது நம்மளே சொல்ல வச்சான். எனக்கெல்லாம் காது சின்ன வயசுலேயே குத்திட்டாங்க. காது குத்துவது இந்து சமூகத்தில் இருக்கிற ஒரு பழக்கம். அதுக்கப்புறம் பட்டை நாமம் போட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இப்ப விபூதி அடிச்சுட்டான். எனக்கே விபூதி அடிக்க பாக்குறியா? இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இதை நம்மளே சொல்ல வைக்கிறான் சார். இந்த சமூகத்திலிருந்து ஆன்மீகம் பற்றிய உரையாடல் பிரித்தெடுக்கப்பட்டதனால வந்த விளைவு இது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நான் சிவனேன்னு உட்காந்துருந்தேங்க, என்கிட்ட வந்து அவன் பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான். என்ன சிவனேன்னு உட்காந்துருந்தேன்? சிவனேன்னு உட்காந்துருந்தேன். அக்கடான்னு உட்காந்துருந்தேன்னு சொல்லுவோம். அக்கடான்னா என்ன? நேபாளு, நீங்க நார்த் இந்தியா காஷ்மீர்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா அக்கடான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சித்தர் பரம்பரை சொல்றோம்ல, ஒரு ஞான பரம்பரை, ஒரு நாத பரம்பரை, ஒரு சித்த பரம்பரை, இந்த ஸ்கூல் ஆஃப் தாட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், அதான் அக்கடா. நம்மால் எவனும் சும்மாவே உட்காந்துல்ல, அக்கடான்னு தான் உட்காந்துருக்கான். யாரும் சும்மாவே உட்காந்துல்ல, சிவனேன்னு தான் உட்காந்துருக்கான். கர்ம யோகம் பற்றின புரிதல், ஞான யோகம் பற்றின புரிதல் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு முறை வாழ்க்கையில் முழுமையாக தியானத்தில் அமர்ந்த ஒருவனை சத்தியமா சொல்ற மதமாற்றவே முடியாது என்று சொல்லும் பொழுது, நம்முடைய குடும்ப சமூகத்தில், நம்முடைய இந்து தர்மத்தினுடைய கூட்டமைப்புக்குள் வாழுகிற ஒரு இளைஞனை, ஒரு குழந்தையை, ஒரு சிறுவனை தியானம் பழக்காமல் வளர்த்தது யாருடைய தவறு?